ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சண்டே கறி சோறு சாப்பிட்டு எல்லாரும் லுங்கி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க போல. ஓகே, இந்த எபிசோட ஃபுல்லாக கவனிங்க. லாஸ்ட்டாக ஒரு மிகப்பெரிய லைஃப் டிப் இருக்கு மக்களே, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு என்ன ஆச்சு, நான் பைக்கில் போயிட்டு இருக்கும்போது சடனாக ஒருத்தன் இல்லை 3 பேர் ட்ரிபிள்ஸில் வந்து வண்டி எடுத்துன்னு வந்து உள்ளே விட்டான். ஐயோ என்னடா அது இப்படி ஆயிடுச்சு, எவன்டா அதுன்னு பார்க்கறதுக்குள்ள ஒரு 3 வாய்ஸ் கோரஸாக ஒரே டைமில் ஓத்தா லவடே கபால். யாரா அதுன்னு பார்த்தா அந்த பைக்கில் வந்த 3 பேர் கோரஸாக ஒரே டைமிங்கில் சொல்கிறானுங்க. நம்ம பார்த்தவொடனே ட்ரிபிள்ஸில் வந்துருக்கானுங்க. நீ என்னடா என்ன பார்த்து சொல்கிறது, நம்ம மைண்டு சும்மா இருக்குமா, போடா லவடா கியூப் அப்படின்ட்டேன். ஏன்னா 3 பேர் இருக்கானுங்களா. லாஜிக் முக்கியம் மக்களே. இந்த லாஜிக்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களா? இந்த லாஜிக்கில் தான் மிகப்பெரிய சீக்ரெட் இருக்குது. அப்புறம் ஒரே வாக்குவாதமாகி 2 பேரும் யூனிவர்சல் பிரச்சனைக்குள்ளே போயிட்டோம். என்னன்னா, நான் கரெக்டாக தான் வந்தேன், நீ தான் தப்பாக வந்த, நீ அப்படி வந்திருக்கணும், நீ இண்டிகேட்டர் போட்டுக்கணும், நீ அப்படி வந்திருக்கணும். ஒரே சண்டே ஆகி ஒரே ஷேமாக போச்சு மக்களே. கண்டிப்பாக இந்த மாதிரி எல்லாருக்கும் நடந்திருக்கும். கவனிச்சிங்கன்னா அந்த டைமில் நம்மளாவே இருந்திருக்க மாட்டோம், வேறு மாதிரி ஒரு புது ஆளாக ரியாக்ட் பண்ணியிருப்போம். அப்புறம் வீட்டுக்கு போய் தான் வச்சுருப்போம், நம்மளாம் இவ்வளோ கொடூரமாக ரியாக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வச்சுருப்போம். சம்டைம்ஸ் வாய் விட்டு உண்டை கட்டி கூட வாங்கியிருப்போம். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் மாட்டிங்கன்னா எப்படி அந்த சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுறது, அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது எபிசோட் 2, ஹவு டு ஹேண்டில் த வேர்ட் வாட் த லவ் வித் யுவர் கால்கில மூளை. ஸோ எல்லா ரியாக்ஷனும் எல்லா ரெஸ்பான்ஸும் வந்து ஒரு சூழ்நிலையை சார்ந்ததாக தான் இருக்கும். ஸோ சூழ்நிலைனா சிச்சுவேஷன், இது இடம் பொருள் சார்ந்தது. ஸோ அது நமக்கு பர்சனலாகவும் அமையலாம், சம்டைம்ஸ் பப்ளிக்காகவும் அமையலாம். ஓகேவா? நம்ம கால்கிலோ மூளை எப்படி கண்டிஷன் ஆகிருக்குன்னா, நமக்கு பாசிட்டிவ் சுச்சுவேஷன் வரும்போது அது கம்மல் இருக்கும். நம்மளுக்கு நெகட்டிவ் சுச்சுவேஷன் வந்துச்சு வச்சுக்கேன், அது ரியாக்ட் பண்ணி செஞ்சு விட்டுரும். சம்டைம்ஸ் ஆக்ஷனில் இறங்கி நம்ம லைஃபே மாற்றுற மாதிரி சம்பவம்லாம் நடந்துடும். ஸோ இந்த சிச்சுவேஷன், அதாவது என்னோடய சிச்சுவேஷன் சிச்சுவேஷனை வந்து ஜூம் பண்ணி பார்க்கும்போது அது எனக்கு ஒரு நெகட்டிவான சிச்சுவேஷன். கரெக்டாக? ஸோ நான் என்னோட கால்கிலோ மூலியை வச்சு நான் ரியாக்ட் பண்ணியிருக்கேன். பட் ஆக்சுவலாக நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரியாக்ஷனும் ரெஸ்பான்ஸும் வந்து பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ மெயின் கீ என்னென்னா, இந்த ரியாக்ஷனுக்கும் ரெஸ்பான்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு புரிஞ்சிருச்சுன்னா நம்ம எந்த சிச்சுவேஷன் எப்படி வேணால் ஹேண்டில் பண்ணலாம், எல்லாமே நம்ம கைக்குள்ளே இருக்கும். ஸோ வந்து ரியாக்ஷன் வந்து உணர்வு சார்ந்தது, எமோஷனல் சார்ந்தது. ரெஸ்பான்ஸ் வந்து அறிவு சார்ந்தது, லாஜிக்கல் மைண்டை சார்ந்தது. ஸோ நெகட்டிவ் சுச்சுவேஷனோ பாசிட்டிவ் சுச்சுவேஷனோ உங்கள் கால்கிலோ மூளையை வந்து ரெஸ்பாண்ட் பண்ண ட்ரைன் பண்ணுங்கள், ரியாக்ட் பண்ண ட்ரைன் பண்ணாதீங்க. அப்படி ரியாக்ட் பண்ணிட்டீங்கன்னா அவனோட சொந்தக்காரன் எல்லாருமே உள்ளே வந்துடுவான், இன்வைட் பண்ணாமே வந்துடுவான். பதட்டம், பயம், கோபம், ஆசை, பேராசை எல்லாமே வந்துச்சுன்னா ஐ எம் சாரி டு சே திஸ் மக்களே, அந்த சிச்சுவேஷன் உங்கள் கையில் இருக்காது. ஸோ இந்த சின்ன ஃபார்முலாவை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அந்த சுச்சுவேஷனை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். நம்ம பண்ணுற பெரிய தப்பு என்னென்னா, நம்ம வந்து ரியாக்ட் பண்ணுற இடத்துல ரெஸ்பாண்ட் பண்ணுறோம், ரெஸ்பாண்ட் பண்ணுற இடத்துல ரியாக்ட் பண்ணுறோம். ஸோ மக்களே, நெக்ஸ்ட் டைம் உங்களை பார்த்து எவனா லவடே கபால்னு சொன்னானா நீங்கள் லவடா கியூப்னு சொல்லாமல் நீங்கள் ஜஸ்ட் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு அந்த சுச்சுவேஷனை விட்டு வெளியே வர பார்க்கணும். அது ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் என்னை பார்த்து அந்த வார்த்தை சொல்லிட்டான்னு சொல்லி நீங்கள் வந்து பர்சனலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ரியாக்ட் பண்ணுறீங்க. ரியாக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உண்டை கட்டி தான் வாங்குவீங்க. ஸோ இந்த டைட்டில் பார்த்து சில பேர் ரியாக்ட் பண்ணியிருப்பீங்க, அது ஒருத்தர் இல்லை, நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள், அது போதும்.